வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எல்இடி டிவி பேக்லைட் டெஸ்டர் நம்மளே எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மொத்தமே 40 ரூபா தான் எனக்கு செலவாச்சு. இது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்க அனைவருக்கும் பயன்படும். மெயினாக எல்இடி டிவி டெக்னீஷியனுக்கு பயன்படும். இதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 105 பிஎஃப் 400 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று, அதே மாதிரி 10 MFT 450 கெப்பாசிட்டி ஒன்று, ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் 1 ஆம்ஸ் ஒன்று, ஒரு 4007 டயோடு ஒன்று 1 ஆம்ஸ் டயோடு, அடுத்து 1 மெக்கு 1 வாட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, 220K 1 வாட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, 10 ohms 1 வாட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, 10K 1 வாட் ரெசிஸ்டன்ஸ் 2. இவ்வளோ தான் இந்த ஜாமானே, இவ்வளோ தான் தேவைப்படும். இதை வச்சு தான் நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சிலது உங்களுக்கு புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. இது ரெக்டிஃபையரில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். லெஃப்ட்டில் டிசி ப்ளஸ்ஸு அவுட்டு, ரைட்டில் டிசி மைனஸ் அவுட்டு, நடு சென்டர் 2 பின்னுமே ஏசி இன்புட்டு. இப்போ ஃபஸ்ட்டு 105 பிஎஃப்பும் 1 மெக்கு ரெசிஸ்டன்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா பற்ற வச்சுக்கணும். ட்ரை சல்டிங் இல்லாமல் நல்லா பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அதை அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பின்னை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்க பின்னை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரில் எல்லா பின்னையும் நல்லா லெட்டு பேஸ்ட் வச்சு நல்லா பற்ற வச்சுக்கலாம். இப்போ நடு பின் ஏசி இன்புட்டு கொடுக்குறதுல ஒரு பின்னில் இந்த நம்ம கண்டென்சரும், அதாவது 105 1 மெக்கும் ஜாயின் பண்ணோம்ல, அதை பற்ற வச்சிடலாம். அடுத்து 10 ohms 1 வாட் ரெசிஸ்டன்ஸை இன்னொரு அந்த ஏசி இன்புட்டு, ஏசினா 230 வோல்ட் இன்புட்டு, அந்த தான் இதில் பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க காலை கட் பண்ணிக்கலாம். அடுத்து 10 MFT 450 வோல்ட்டு கண்டென்சரு, அது மைனஸு, அந்த கண்டென்சரோட 220K 1 வாட் ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பற்ற வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த காலையும் நல்லா பற்ற வச்சுக்கலாம். அடுத்து அந்த கண்டென்சரையும் 220K ரெசிஸ்டன்ஸையும் பற்ற வச்சோம்ல பேரலாக, அதை அந்த ரெக்டிஃபையரோட ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக அந்த கண்டென்சர் பொசிஷன் பார்த்து கரெக்டாக பற்ற வைக்கணும். இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன். இப்போ கரெக்டாக, அதாவது இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டிசி மைனஸ் அவுட்டு, லெஃப்ட் சைடு டிசி ப்ளஸ் அவுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த கண்டென்சர் ப்ளஸ் மைனஸை கரெக்டாக வச்சு பற்ற வச்சிடணும். நல்லா பற்ற வச்சுட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க காலை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் 1 வாட் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க. அதை டிசி ப்ளஸ்ஸு சைடை பற்ற வைக்கணும். அந்த ரெக்டிஃபையரோட ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம், அந்த சைடை பற்ற வைக்கணும். அந்த கண்டென்சரோட ப்ளஸ்ஸு சைடை பற்ற வைக்கணும். அதே மாதிரி கண்டென்சரோட மைனஸ் சைடு ஒரு டயோடு ஒன்று பற்ற வைக்கணும். இப்போ நான் டயோடு கரெக்டாக பார்த்துங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக என்ன பொசிஷன் வச்சுருக்கோம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி 10K ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பற்ற வச்சுக்கணும்.
இந்த இது வந்து மைனஸ் சைடு, டிசி மைனஸ் சைடு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஏசி இன்புட்டு ரெண்டுமே, இது வந்து டிசி ப்ளஸ் அவுட்டு, இது டிசி மைனஸ் அவுட்டு. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த டிசி ப்ளஸுக்கு மைனஸுக்கும் ஒரு கண்டென்சரு 220K ரெசிஸ்டன்ஸு போட்டிருக்கேன். மைனஸ் சைடு மட்டும் ஒரு டயோடு ஒன்று போட்டு 10K ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் சைடு வெறும் 10K மட்டும்தான். இப்போ எல்லாம் பற்ற வச்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பழைய மொபைல் சார்ஜர் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஒரு டிசி பின்னு வயரோட ஒன்று வாங்கிக்கிங்க. அதை நான் சொல்ல விட்டேன். அந்த வயரோட ஒரு பேட்ரி கிளிப்பு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த வயரை ஒரு ஓஸ் உள்ளே போட்டுக்கலாம். அது ஸ்லீவு உள்ளே போட்டுட்டு, இந்த வந்து கருப்பு கோடு போட்டது மைனஸு. இப்போ வந்து இந்த மைனஸ் சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைடு வந்து டிசி மைனஸ் அவுட்டு வயரை பற்ற வைக்கணும். அந்த வயரில் கருப்பு கோடு போட்டுக்கலாம், அதான் மைனஸ் வயரு. இப்போ அந்த வயரை பற்ற வைக்கிறேன். இந்த 10K ரெசிஸ்டன்ஸுக்கு அடுத்து நான் பற்ற வைக்கிறேன். அந்த ஸ்லீவை உள்ளே சொருகிக்கலாம். எதுக்குன்னா ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து ப்ளஸ் வயரை பற்ற வைக்கலாம். டிசி ப்ளஸ்ஸு அவுட் இருக்குல்ல, அதை நான் பற்ற வைக்க போகிறேன். அந்த 10K ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ப்ளஸ் சைடு போட்டிருக்கேன்ல, அதில் அந்த ப்ளஸ் வயரை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு அந்த ஸ்லீவை உள்ளே அந்த ரெசிஸ்டன்ஸில் உள்ளே கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சார்ஜரு இதில் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஏசி இன்புட் கொடுக்கணும்ல, அந்த பின்னிலேருந்து ஒரு 2 வயர் பற்ற வச்சு அந்த ஏசி வயரில் பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த 10 ohms ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன்ல, அதில் பற்ற வச்சுக்கலாம். இது நியூட்ரல்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் மாற்றி போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி இன்புட்டு கொடுத்துலாம். அடுத்து வந்து 230 வோல்ட்டு ஏசி இன்புட்டு வயரை பற்ற வைக்கிறேன், மெயின் வயரை. இப்போ இதை அந்த சார்ஜர் கவருக்குள்ளே வச்சு பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். அந்த நம்ம சர்க்யூட் அந்த வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சார்ஜரை பழசை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து டிசி அவுட்டே எடுத்தாச்சு. அது ஒரு வயரை மட்டும் எடுத்து விட்டு ஒரு ஜாக்கு ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஜாக்கில் தான் நம்ம வயரை கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு மல்டிமீட்ரு, டிஜிட்டல் மல்டிமீட்டரை காட்டுறேன். இதில் டிசியில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசி வோல்ட்டில் 600 வோல்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களது ஆட்டோ மீட்டராக இருந்தால் டிசி வோல்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதில் அந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மல்டிமீட்ரு டெஸ்ட் ப்ராப் இருக்குல்ல, அதில் வந்து ப்ளஸில் வந்து ப்ளஸ் கிளிப்பையும் கருப்பில் மைனஸ் கிளிப்பையும் பற்ற வச்சுக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க, 298 வோல்ட்டு 99 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. டிசி வோல்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ டச் பண்ணுறேன், 0 ஆகுது பாருங்கள். எடுத்தாலும் அந்த 299 வரும். ஷார்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு எல்இடி டிவி பேக் லைட்டை வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஒரு லைட் எரியுது. எத்தனை வோல்ட் வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். 4 வோல்ட் வருது. இப்போ இன்னொரு லைட்டில் வச்சு பார்க்குறேன். மற்ற சீரிஸாக இருக்கனால 10 வோல்ட் பக்கம் வருது. இது 3 வோல்ட் எல்இடி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அந்த பாருங்க எரியுது. 3 வோல்ட்டு தான் இதுக்கு ஆகுது. எத்தனை வோல்ட் வேணாலும் இதில் உங்களுக்கு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறோம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வியாபாரத்தை பெருக்குங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.